ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்குவிட் கேம். இதுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன். போன மாதம் செப்டம்பர் 17 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் சீரிஸ் தான் இந்த ஸ்குவிட் கேம். அடுத்த 1 மந்தில் 94 கண்ட்ரீஸில் நம்பர் 1 சீரீஸாக இருக்குது இந்த ஸ்குவிட் கேம், இன்க்ளூடிங் இந்தியாவில். இது வரைக்கும் இந்த சீரியஸை 111 மில்லியன் பீப்புள் வந்துட்டு பார்த்து முடிச்சிருக்காங்க. அதாவது 11 கோடி பேர், 11 எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 11.1 crore. இதனுடைய எஸ்டிமேஷன் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 6000 crores, அதாவது 6000 கோடி கடைசி லாஸ்ட் 1 மந்தில் கலெக்ட் பண்ணியிருக்குது இந்த சீரியஸ். அப்புறம் இந்த ஸ்குவிட் கேமோட கதையை கொஞ்சம் அப்படியே ப்ரீஃபாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்குவிட் கேம் உருவான கதை. அதாவது இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம் இது ஒரு கிட்டத்தட்ட படம் எடுக்கிற மாதிரி தானே அப்படின்னு. பட் இந்த சீரீஸோட ரைட்டராக இருக்கட்டும், கிரியேட்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய சீரீஸ் இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணது ஒரே ஒரு ஆள் தான். அவர் நேம் என்னென்னா ஹுவாங். கிட்டத்தட்ட அவரோட 50 வயசில் 10 வருஷமாக ஒவ்வொரு ஸ்டுடியோவும் போய் யாராவது இதை படமாக எடுங்கன்னு கெஞ்சிருக்காரு. பட் ஆனால் யாரும் முன் வந்து இதை படமாக எடுக்க வரல. கடைசியில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு நான் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லி அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் எல்லா வேலையும், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட்டர், கிரியேட்டர், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், டைரக்டர் எல்லா ஒர்க்கும் இவரே வந்துட்டு பண்ணி முடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த மொத்த சீரியஸை எடுத்து முடிக்கும்போது அவரோட 6 பல்லும் உடஞ்சி விழுந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த படம் எடுக்கும்போது, அந்த சீரீஸ் எடுக்கும்போது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்குவிட் கேம் கதையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்குவிட் கேம் உருவான கதையை சொல்கிறேன். இந்த ஸ்குவிட் கேம் கதையை விட இந்த சீரீஸ் உருவான கதை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்குவிட் கேம் ஸ்டோரியை பார்க்காதவங்களும் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 111 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்து முடிச்சிருக்காங்க. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, 111 மில்லியன் பீப்புள் வந்துட்டு இந்த சீரீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் ஜஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு சீரீஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக இங்கிலீஷ் சீரீஸாக இருக்கும். அதாவது ஹாரி பாட்டர், கேம் ஆஃப் த்ரோன், ஸோ அந்த மாதிரி சீரீஸாக இருக்கும். பட் ஆனால் இது முழுக்க கொரியன் சீரீஸ். ஒரு கொரியன் சீரீஸ்னால் இந்தியாவிலையும் அப்புறம் கிட்டத்தட்ட 94 கண்ட்ரீஸ்லேயும் நம்பர் 1 சீரீஸாக எப்படி இருக்க முடியும்? நான் கொரியனை வந்துட்டு கொரியனையோ இல்லை கொரியாவையோ சீப்பாக சொல்லலை. பிகாஸ் கொரியன் லாங்குவேஜ் மேக்ஸிமம் பீப்புளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால். பட் அதையும் மீறி எப்படி இந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆனாங்க? அதுக்கு காரணமே அதோட கதை தான். அந்த கதையில் நிறைய இடத்துல டைரக்டருக்கு உண்மையிலே நடந்த இன்சிடெண்ட்டை அதுக்குள்ளே பூஜிருக்கார். பட் அதெல்லாம் செகண்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த கதையை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். கொரியாவில் நிறைய பேருக்கு மர்மமான இன்விடேஷன் வருது ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி. நிறைய பேர்னா 456 பேருக்கு அந்த மர்மமான இன்விடேஷன் வந்துட்டு வருது. அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. சின்ன சின்ன ஷாப் வச்சுருக்கவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, டிரைவராக ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி. அந்த இன்விடேஷனில் நீங்கள் இந்த ஸ்குவிட் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இதில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா பல கோடிகள் வந்துட்டு ப்ரைஸாக கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த இன்விடேஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த 456 பேருக்கும் காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் கடனாளிகள். அதாவது அவங்களோட வாழ்க்கையில் பணம் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிற யங்ஸ்டர்ஸு, அப்புறம் தன் பெண் குழந்தையை வளர்க்க முடியாமல் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒரு அப்பா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி நடுத்தர நிற்கிற ஒரு நபர். ஸோ அந்த மாதிரி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அந்த ஒரு 456 பேருக்கு இந்த இன்விடேஷன் வந்துட்டு போய் சேருது. இந்த நிலைமையில் இருக்கிற அத்தனை பேரும் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இதை கேமில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அந்த 456 பேரும் யாருக்கும் தெரியாமல் கடலுக்குள்ளே அவங்கள மயங்க வச்சு கப்பலில் கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே வந்துட்டு சின்ன சின்ன கேம்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அதாவது சின்ன வயசில் நான் விளையாண்ட கேம்ஸில் இருக்கும்ல, இந்த லாக் அண்ட் கீ, லாக் சொன்னால் அசையாமல் இருக்கணும், கீ சொன்னால் ஓடணும், அந்த மாதிரி கொரியாவில் இருக்கிற சின்ன சின்ன கேம்ஸ் வந்துட்டு நடத்தப்படுது. இந்த கேமை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கேமில் தோக்குறவங்க கேம்லேருந்து எலிமினேட் பண்ணப்படுவாங்க. எலிமினேட் பண்ணுறவங்கள சுட்டு கொல்லப்படுவாங்க, இல்லை ஏதோ ஒரு முறையில் சாவடிச்சிருவாங்க. ஜெயிச்சா பணம், தோத்தா பணம், இந்த மாதிரி ஒரு க்ரேஸியான ஒரு கேம். உள்ளுக்குள்ளே வந்த உடனே
ஸ்டார்டிங்லேருந்தே சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம் தான் தராங்க. அதாவது க்ரீன் அண்ட் ரெட் அப்படிங்கிற கேம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம் எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்கிறேன். இந்த கேம் எப்படின்னா, ஒரு பெரிய பெண் பொம்மை இருக்கும். அந்த பொம்மை திரும்பி இருக்கிறப்போ நம்ம எல்லோரும் ஓடிக்கலாம். அந்த பொம்மை ரெட்டுன்னு சொல்லிட்டு திரும்பும்போது நம்ம யாரும் ஓடக்கூடாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல அசையாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு யார் வந்து ஃபஸ்ட்டு அந்த பொம்மை வந்து தொட்டாங்களோ. ஆனால் சப்போஸ் அந்த பொம்மை ரெட்டுன்னு சொல்லிட்டு திரும்பும்போது யாராவது அசைஞ்சிட்டாங்கன்னா சுட்டு கொல்லப்படுவாங்க. அது எப்படின்னா, அந்த பொம்மையில் 2 கண் இருக்கும். அந்த 2 கண்ணில் இருந்து 2 கன்று வந்து சுட்டு தள்ளும். ஸோ இது மாதிரி ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா, முதல் கேம் முடிகிறப்பவே 456 பேரில் வந்து கிட்டத்தட்ட 200க்கு மேலே எலிமினேட் ஆயிடுவாங்க. அதாவது சுட்டு கொல்லப்படுவாங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான அந்த கொடூரமான சீரீஸ் தான் இந்த பர்டிகுலர் ஸ்குவிட் கேம் சீரீஸ். இதுக்கப்புறம் யார் ஜெயித்தாங்க, எப்படி ஜெயித்தாங்க, எவ்வளோ பணம் ஜெயித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் கான்செப்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எத்தனையோ பேர் தள்ளப்படுறதும், இந்த சொசைட்டி அதாவது வேறு யாரும் இல்லை, நம்ம தான் நம்ம மக்கள் பணத்து மேலே எந்த அளவுக்கு இவ்வளோ பைத்தியமாக இருக்கிறாங்க அப்படின்றது இந்த சீரீஸை பார்க்கும்போது நமக்கு புரிய வருது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பணக்காரங்க வந்து ஏழைகளை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஏழைகள் வந்து கடன் அப்படின்ற ட்ராப்பில், அதாவது எஜுகேஷன் லோன் ஆகட்டும், ஹவுசிங் லோன் ஆகட்டும், கார் லோன் ஆகட்டும், விவசாய லோனு, இந்த மாதிரி ஒரு லோன்லையும் போய் சிக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாங்கிறதா அந்த சீரீஸில் வந்து காமிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த டைரக்டர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் டைரக்ட் பண்ணதும், அதாவது இந்த சீரீஸை ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எடுத்து முடித்ததும் ஒரே ஆள் தான். அவர் பேர் ஹுவாங். ஃபுல் நேம் வந்து ஹுவாங் டாங் ஹியூக். இவர் ஏன் இந்த மாதிரி சீரீஸ் எடுக்கணும், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதும் ப்ளஸ் அவர் கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஹுவாங் டாங் ஹியூக் இவர் வந்துட்டு 1970s கொரியாவில் பிறகுறாரு. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே ஃபில்ம் மேக்கிங்கில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. அது போக வந்துட்டு சின்ன சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணுறாரு. அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து அவார்டெலாம் ஜெயிக்குது. ஆனால் அவரால் அதை வச்சு காசு பார்க்க முடியல. ஸோ அப்படியே அவரோட வாழ்க்கை ரொம்ப நார்மலாக போகுது. அதாவது மேலேயும் போகல கீழேயும் போகல, அது ஒரு மாதிரி நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த சமயத்துலேயும் 2 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாரு. அதுவும் சுமாராக ஓடுது, பெருசாக பேசப்படவும் இல்லை. 2008 ஒரு 4-5 படத்தோட ஸ்கிரிப்ட் கையில் வச்சுருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு கொரியாவில் இருக்கிற எல்லா பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் போகிறாரு. ஆனால் ஒருத்தர் கூட அவருக்கு வாய்ப்பு தரவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படம் எல்லாமே வந்து ரொம்ப சுமாராக ஓடி இருக்குது. அதனால் யாரும் இவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன் வரவே இல்லை. ஸோ இவரோட லைஃப் நார்மலாக போயிட்டுருக்குது. ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்க லைஃப்பில் டக்குன்னு அப்படியே டவுன் ஆகுது. ஸோ இப்போது ஹுவாங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மாவோட சம்பாத்தியத்தில் வந்து வாழவே ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவரோட 40 வயசில் தன் அம்மாவோட காசில் தான் வாழவே ஆரம்பிக்கிறாரு. ஸோ அம்மா தான் வந்து அவங்க சோறு போடுறாங்க அவரோட 40 வயசில். ஸோ அதே மாதிரி அவங்க அம்மாட்டுக்கு தான் காசு வாங்கிட்டு வெளியே போய் செலவு பண்ணுறது, வெளியே கொண்டு போகிற காசை வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு, ஓகே இந்த காசை வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப பேராசைப்பட்டு இந்த பெட்டிங் அண்டு சூதாட்டத்தில் போட்டு எல்லாத்தையுமே லாஸ் பண்ணுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நொந்து போய் ரொம்ப டவுன் ஆகி வாழ்க்கையே வெறுத்து போய் உட்கார்றாரு. அந்த சமயத்தில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, ஏதாவது ஒரு கேமில் கலந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு, நான் செத்தா கூட பரவாயில்ல பணம் கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப நொந்து போய் அவருக்குள்ளே அவரே பேசிக்கிட்டு டவுன் ஆகி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ தான் அவருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது, நீயே ஒரு டைரக்டரு, நீயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு, நீயே ஒரு ஸ்டோரி டெல்லரு, நீயே ஒரு கதையை உருவாக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. 2008 to 2009 அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அதாவது அதில் வந்துட்டு கொரியாவில் இருக்கிற சின்ன பசங்க விளையாடுற கேமில் அடவில் விளையாண்டு தோற்று போனால் அவங்கள வந்து சுட்டுக் கொல்லப்படுவாங்க, ஜெயிச்சா நெக்ஸ்ட் லெவல் போவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறாரு. இந்த கதை உருவாக்குறப்ப இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஆட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பணக்காரங்க எப்படி காசு இல்லாதவங்கள கடனாளியாக மாற்றி அவங்க வாழ்க்கையில் ஃபுல்லாக லேபராகவே வச்சுருக்காங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் எப்படி செல்ஃபிஷாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இதில் ஆட் பண்ணுறாரு. பின் இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அதுதான் வந்துட்டு ஸ்குவிட் கேம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம், அதாவது 2009 to 2018 வரைக்கும் பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஸ்குவிட் கேம் ஸ்டோரியை பற்றி சொல்லி சான்ஸ் கேட்குறாரு. அதாவது சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து, சின்ன சின்ன ப்ரொடியூசர்லேருந்து, இந்த மாதிரி பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் இதை பற்றி சொல்லி சான்ஸ் கேட்குறாரு. பட் யாருமே ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. இந்த ஸ்டோரி கேட்குறவங்க எல்லாம், இது என்ன இவ்வளோ வயலண்ட்டாக இருக்கே, அண்டு பணக்காரங்களை ஏன் இந்த மாதிரி வில்லன்களாக காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவரை போகிற இடத்துல எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. அட்லாஸ்ட் 2018 நெட்ஃப்ளிக்ஸ் இவரை ஸ்பாட் பண்ணுறாங்க. ஸ்பாட் பண்ணிவிட்டு, நான் உனக்கு பட்ஜெட் தரேன், நீ இது ஒரு சீரீஸ் இல்லை மூவியாக எடு அப்படின்றாங்க. ஸோ அவரும் அதுக்கு தகுந்த மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சீரீஸ் எடுத்து முடிச்சு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாரு. அது ரிலீஸ் ஆனது போன மாதம் தான், September 17th. பட் இந்த 1 மந்தில் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே மோஸ்ட் வாட்ச்டு சீரீஸை இது மாதிரி நிற்கிது.
கிட்டத்தட்ட 6000 கோடி கலெக்ட் ஆயிடுச்சுன்னு எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த சக்ஸஸ்க்கு முழுக்க காரணம் ஹுவாங் மட்டும்தான். அது இல்லாமல் இது அவரோட 10 வருஷம் கனவு இல்லையா? ஸோ அதனால் கற்றுக்கின மொத்த வித்தையை இதில் இறக்கி ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த சீரீஸுக்கும் உங்கள் ரியாலிட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், என் வாழ்க்கையில் லோவஸ்ட்டில் எந்த நிலைமையில் இருந்தனோ அதுதான் இந்த ஸ்குவிட் கேம் ஹீரோவும் பண்ணிகிட்ருப்பார். அந்த சீரீஸில் அவர் லூசராக தான் நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா இந்த உலகத்தில் பாதி பேர் லூசர் தான். ஸோ லூசருக்கான கதையை நினச்சிட்டு உருவாக்குனது தான் இந்த ஸ்குவிட் கேம். இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்து அதை கொண்டாடுறாங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கிறத அர்த்தம். ஸோ அந்த நிறைய பேருக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் விஷஸ் சொல்லிவிட்டு ப்ரெஸ் மீட்டை முடிக்கிறார். பட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னதுன்னா, நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பண பிரச்சனையிலையோ இல்லை எமோஷனலாகவோ மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடாமல் ஏதோ ஒன்று நம்மளை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப். 50 வயசில் ஹுவாங் வந்துட்டு திடீர்னு அப்படி கெத்தாக வந்து நின்று இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்சுருக்காரு. அந்த மாதிரி நமக்கு எந்த வயசில் வேணாலும் எந்த மொமெண்ட்டில் வேணாலும் நம்மளோட கனவுகள் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாகலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா இந்த மொத்த யூனிவர்ஸும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வழிவகுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப். உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்காக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப்.